வைட்டமின் கே, வைட்டமின் சி, டி பத்தி எல்லாம் நம்ம அடிக்கடி பேசுறோம். ஆனா வைட்டமின் கே அது ஏன் இவ்வளவு முக்கியம்? நீங்க சொல்றது கரெக்ட். வைட்டமின் கே ஒரு சைலண்ட் ஹீரோ மாதிரி. ரத்தம் உறையறதுக்கு இதுதான் அடிப்படை. சின்னதா ஒரு காயம் பட்டா கூட ரத்தம் உடனே உறையறதுக்கு இதுதான் காரணம். ஓ, இது மட்டும்தானா? இல்ல, அதோட வேலை அதோட முடியல. நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். கால்சியத்தை எலும்புகளோட சேர்க்கிற புரோட்டீன்களை ஆக்டிவேட் பண்றதே இதுதான். இதுல K1, K2ன்னு 2 வகை இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு. அதுக்கு என்ன வித்தியாசம்? K1 வந்து கீரை, முட்டைக்கோஸ் மாதிரி பச்சை காய்கறிகள்ல கிடைக்குது. இது முக்கியமா ரத்தம் உறையறதுக்கு உதவுது. K2 வந்து புளித்த உணவுகள், சில விலங்கு உணவுகள்ல இருக்கு. இதுதான் கால்சியத்தை எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம ரத்த குழாய்கள்ல படியாம தடுக்குது. அதனால இதய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற உணவு பழக்கத்துல இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கே. ஆமா, நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதால பலருக்கு தெரியாமலேயே வைட்டமின் கே குறைபாடு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம், இது கொழுப்புல கரையும் வைட்டமினா இருந்தாலும் உடம்புல ரொம்ப நேரம் தங்காது. அதனால அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை வராது.